திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமான ஆட்சி மத்தியிலோ இல்லை நாங்கள் இங்கே ஆட்சியிலோ இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் நாங்கள் அதை கேள்வி கேட்போம். மற்றபடி மத்தியில் அந்த பாயிண்டெல்லாம் நாங்கள் ரைஸ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த பதவி வேணும், இந்த போர்ட்ஃபோலியோ வேணும், அதுக்குத்தான் நாங்கள் போராடுவோமே தவிர மற்றபடி இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். இது இன்னுமா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க சிவா? தாவே கால இளைஞர்களாக இருக்காங்க, அதனால நாங்களும் இளைஞர்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் புதுசாக துடிப்பாக வேலை செய்கின்ற இளைஞர்கள் அவங்கள கொண்டு வரணுமே தவிர ரைட்டுப்பா சிவாவை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டோம், அதனால சிவாவோட பிள்ளைக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துரு அப்படின்னா மறுபடியும் அது அதே நிலைமையில தான் போய் நிற்கும். அதனால் திறமை என்ன அப்படின்னு பார்த்து அந்த பதவிகளுக்கு கொண்டு வரணும். அதே சமயத்தில் வயசாகிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஒதுக்கி தள்ளிடவே முடியாது சிவா. இத்தனை வருஷமாக கட்சிக்கு அவங்க வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க என்ன பாஜக மாதிரியா? திமுகவில் நிஜமாவே எல்லாம் இறங்கி வைத்து வேலை பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க ஓவர் நைட் தூக்கி போடுறது சரி வராது. என்ன தயக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் குரல் கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப தோழமை சுட்டு கொடுத்துன்னுக்கிறாங்க. நம்ம ஒரு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாரு, தலைமைச் செயலகத்திலிருந்து மேலிருந்து யாரோ ஆதரவு கொடுக்கின்றார்கள். யாருங்க அந்த யாரோ? எடப்பாடியா இல்லை அமித்ஷாவே அங்கே உட்காந்துன்னு ஆதரவு கொடுத்துன்னுக்கிறாரு. அந்த யாரோன்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லையா? அதாவது ஈயம் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு ஏதோ இது பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. சரி பார்ப்போம். அப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே வைகோக்கும் திருமா அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவுகின்றது. அதை பார்க்குறீங்களா? அதே மாதிரி அந்த வைகோ அவர்கள் போறாரு, அந்த ஏதோ ஒரு எல்லாமா சேர்ந்து கை தூக்கிட்டு நிற்கிறாங்க இல்லையா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்காரு, அவருக்கு பக்கத்தில் அண்ணன் திருமா அவர்கள் இருக்காரு. வைகோ வந்த உடனே அவர் அனுப்பிட்டு வைகோவை இவர் பக்கத்தில் நிற்க வச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிறதா நம்ம பார்த்தோம். எப்படி இந்த சினிமாவில் இப்போ இந்த குறியீடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திருமா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வைகோவை கொண்டு வராங்களோ, இதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்களோ. திருமா அவர்கள் வேண்டாம், எங்களுக்கு வைகோ போதும் அப்படின்னு திருமா அவர்கள் பேசியிருக்காரு. என்னுடைய பிறந்த நாளுக்கு டெல்லியிலிருந்து ஃபோன் வந்தது, அது 11 அப்படின்னு லேண்ட்லைன்லேருந்து வந்தது, அது யாருன்னு தெரியலையே, நான் எடுக்கலை. ஆனால் இப்போல்லாம் நம்பர் வரும்போதே அது என்ன அப்படின்னு காமிக்கும்ல, அது ஏதோ சட்டம் வேறு கொண்டு வந்துக்கிறாங்கல்ல. அப்புறம் இவர் திரும்பி அடித்தாராம், இவர் எதுக்கு அடித்தாருன்னு தெரியல. நம்பர் தெரியல, எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு திருப்பி கூப்பிடணும்? சரி ரைட்டு, யாரோ என்னோன்னு கூப்பிட்டுருக்காரு, அங்கே சொன்னாங்களா அது மாதிரி ஹோம் மினிஸ்டர் உங்களோட பேசணுன்றாரு அப்படின்னோடனே அவர் சொன்னாராம் திருமாஜி அப்படின்னாராம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாராம், இவரும் நன்றின்னு சொன்னாராம். இதை வேற ரொம்ப பெருமையாக அவர் சொல்லி கொண்டார். நாங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த ஒருத்தர் பாராட்டுகின்றார் அப்படின்னும் போது ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் திட்டினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி காலை மாலை செந்தில் பாலாஜி, அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடணும் அப்படிங்கிற அடிப்படையில் முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்க, சொந்த முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னும் கையெழுத்து போடுவதற்கு வராமல் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு சார். இந்த விவாதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க ஜாமீனை ரிவோக் பண்ணிடுவாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. மற்றபடி இந்த வழக்கே வருகின்ற செய்திகளும் காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அங்கே கோர்ட்டில் சமர்ப்பிக்கின்ற தகவல்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறத பார்க்க முடியுது. திமுகலையும் இதை தான் நிறைய பத்திரிகையாளர்களோட சொல்லி காமிச்சிருக்காங்க. எனக்கு திடீர்னு ஏதோ ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு போடுறாங்க. ஆனால் போலீஸ் தரப்பில் வைக்கிற வாதத்தில் இந்த தகவல்லாம் இல்லவே இல்லையே, யார் இந்த மாதிரிலாம் டுபாகூர் செய்தியை சுத்த விட்டுருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ஆதாரம் இருக்கணும். அது இல்லாமல் நம்ம ஒரு கேஸை தொட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் அந்த கேஸ் முடியும் போது தோற்று போயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அதை கேஸை கொண்டு ஆளுங்கட்சிக்கு தான் அசிங்கம். அந்த 2G கேஸில் பாருங்கள், இன்றைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கார், நானே போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு வந்தேன், என்னை அக்விட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்ன பண்ண முடியுது பாஜகவால்? ஏதாவது சொல்ல முடியுதா?
அதனால் ஒரு கேஸ் எடுக்கிறதோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதோ பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ஜாமீனில் கையெழுத்து போடணும் அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எவிடன்ஸோடு கொண்டு போகணும். சும்மா அவங்க இருந்தாங்க இவர் இருந்தாங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் இதெல்லாம் ஹியர்சே எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகளை முழுமையாக நம்ப முடியலன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது இப்போ விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு முந்தைய நிலையில திமுக தரப்புல இருந்து RS பாரதி அவர்கள் ஆளுநர் அவர்களிடத்துல ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. விஜய் செல்றதுனால சாட்சியங்கள் கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற நிலையும் கொடுத்திருந்தாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய சிபிஐ தரப்புலையும் அதே போன்ற ஒரு புகார் கடிதம் எழுதியிருந்தாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில இருக்கும்போது ஆளுநருக்கு எதிராக செயல்பட்டாங்க, கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எதற்கு கவர்னர் அப்படின்ற விஷயங்களை முன் வச்சாங்க. அதே கவர்னர் இடத்துல இப்போ திமுக வந்து புகார் கடிதம் கொடுக்கிறது. எப்படி புரிந்து கொள்வது? ஆமாம், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியும் கவர்னர்கிட்ட வந்து சொக்காயெல்லாம் கீழ்ச்சிட்டாங்கன்னு போயிட்டு புகார் மனு கொடுக்கலையா? உள்ள என்ன நடந்தது, அதிமுக மேலே ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து கவர்னர் வேணும். ஏன்னா யார்கிட்ட போய் புகார் கொடுக்கறது? ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா கவர்னர் வேணாம். நாங்கள் எங்கே உட்காந்து நிற்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் கவர்னர் வேணும்னு சொல்லவே மாட்டோம். அவ்வளோதான். இது வந்து காலங்காலமாக நம்ம பார்த்துட்டோம். சரி, இதாவது பரவாயில்ல. நீங்கள் மேலே வந்து காங்கிரஸோடையோ இல்லை பாஜகவுடனே கூட நீங்கள் வந்து மந்திரி சபையெல்லாம் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் சொல்ல வேண்டியது தானே. சரி, திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமான ஆட்சி மத்தியிலோ இல்லை நாங்கள் இங்கே ஆட்சியிலோ இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் நாங்கள் அதை கேட்போம். மற்றபடி மத்தியில் அந்த பாயிண்டெல்லாம் நாங்கள் ரைஸ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து இந்த பதவி வேணும், இந்த போர்ட்ஃபோலியோ வேணும், அதுக்குத்தான் நாங்கள் வந்து போராடுவோமே தவிர மற்றபடி இதெல்லாம் வந்து அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். இது இன்னுமா நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க சிவா? திமுக பொறுத்த வரைக்கும் கட்சியில் வந்து கட்சி மறுசீரமைப்புக்காக ஒரு டீம், ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இப்போ மீடியாக்களில் என்ன செய்தி வந்துட்டு இருக்குன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணிகள்ல இருந்தும் இளைஞர்களுக்குன்னு ஒரு பிரிவை உருவாக்கணும் அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்போ வந்து மருத்துவர் அணி இருந்தால் மருத்துவர் அணியிலிருந்து இளைஞர்களுக்கான ஒரு மருத்துவர் அணி இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் வந்து புரிய பார்த்து பூனை சூட போட்டுக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தாவேக்கால வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் தான் எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக வந்திருக்காங்க. செங்கோட்டையன், புசி ஆனந்த் அவர்கள்லாம் விட்டுருங்க. அண்டு கட்சி நிர்வாகிகள், கட்சி பதவிகள், கட்சி தொண்டர்கள்லாம் பெரும்பாலும் இளைஞர்கள், இன்னும் டீனேஜ் பாய்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வெற்றிக்கு வழி அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது தப்பு. மற்றபடி பாருங்கள், காலங்காலமாக எல்லாம் வந்து வயசானவங்களே இருக்காங்க. மாணவர் அணி அப்படின்னா மாணவர் லைஃப் முடிஞ்சு எவ்வளோ வயசானவரும் வந்து மாணவர் அணியில் இருக்கார். இளைஞர் அணிக்கும் நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே இருக்கார்ல, அவர் ஒரு தடவை ஏதோ ஒரு இங்கிலீஷ் சேனல் பேட்டியில் பேசும்போது அப்படியே நசூக்காக சொன்னார், இத்தனை வயசாவது இன்னும் இளைஞர் அணி தலைவர் அப்படின்னு போகிற போக்கில் போட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிஜமாகவே இளைஞர்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி செஞ்சாங்கன்னா ஓகே. மற்றபடி தாவேகால இளைஞர்களாக இருக்காங்க, அதனால் நாங்களும் இளைஞர்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது, நீங்கள் இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் புதுசாக துடிப்பாக வேலை செய்கின்ற இளைஞர்கள் அவங்கள கொண்டு வரணுமே தவிர, ரைட்டுப்பா சிவாவை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டோம், அதனால சிவாவோட பிள்ளைக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துரு அப்படின்னா மறுபடியும் அது அதே நிலைமையில தான் போய் நிற்கும். அதனால் திறமை என்ன அப்படின்னு பார்த்து அந்த பதவிகளுக்கு கொண்டு வரணும். அதே சமயத்தில் வயசாயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஒதுக்கி தள்ளிடவும் முடியாது சிவா. இத்தனை வருஷமாக கட்சிக்கு அவங்க வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க என்ன பாஜக மாதிரியா? திமுகவில் நிஜமாவே எல்லாம் இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்க ஓவர் நைட் தூக்கி போகிறது சரி வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகுதான், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்ற பிறகுதான் இப்போ கட்சி சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகிறாங்க. அப்போ தாவேகாவுடைய ஆட்சியை பிடித்த நிகழ்வு தான் இங்கே வந்து கட்சியை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தாவேகாவை வெற்றி பெற வைத்தது அப்படிங்கிற அடிப்படையில் தான் உடனே ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தாவேகாவை பார்த்து தானே இவங்க செய்துகிட்டு இருக்காங்க. கரெக்ட், அதுதான் நான் சொன்னேன். அவங்க கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க, அதனால நாங்களும் இளைஞர்கள் அப்படின்னு நினைச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? அடுத்தது ஜென்சின்னும் போது இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லாம காம்ப்ளிமெண்டிங்கா இருக்கலாம். அவங்க வந்து மூத்தவர்கள் வேலை செய்யட்டும், இவங்க கூட இவங்க வானிலை இவங்க செஞ்சுட்டு போகலாம். இப்போ தாவேகால வந்து ஜென்சி ரீல்ஸ் போட்டாங்க, இன்ஸ்டாவில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கட்சி பதவியிலே இருந்தாங்க. கட்சியில் நான் இல்லவே இல்லை அப்படின்னு இன்றைக்கி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இல்லாமல் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதை தான் நான் சொன்னேன், அது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லாமல் சைட் பை சைட் இவங்களோட கூட பயணிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அது இப்போ திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் பேசும்போது ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆட்டுச்சந்தையை பார்த்துருப்போம், மாட்டுச்சந்தையை பார்த்துருப்போம்,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரேபிய பாணி குதிரை சந்தை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. குதிரை சந்தை அப்படிங்கிறது ஓகே, என்ன அரேபிய பாணி குதிரை சந்தை நீங்க தான் விளக்கமா சொல்லணும். இல்லை, ரொம்ப நாளாக இவர்கிட்டேருந்து ஏதாவது கருத்து வரும் 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 அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். ஒன்றும் கருத்து வரக்கானோம். இப்போ தான் கருத்து வந்திருக்கு. அரேபிய பாணி குதிரை சந்தை அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். அங்கே வந்து வெளிப்படையாக வாயில் பேரம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம ஊர்லலாம் எப்படி பேரம் பேசுவாங்க பார்த்துக்கிறீங்களா? ஒரு துண்டை போட்டு இப்படி கையில். ஸோ அது வந்து யார் என்ன விலை கொடுக்குறாங்கோ அப்படின்றது தெரியாது, ஆட்டுக்கு என்ன விலை அப்படின்னு. அரேபியாவில் வந்து வாயில் வந்து ஏதோ சொல்லுவாங்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வாயில் பேசி குதிரை விற்கிறாங்கோ வாங்குறாங்கோ, அதனால் அரேபிய பாணி அப்படின்னு சொல்லியிருக்காரோ. இது நீங்கள் அந்த ஆழ்ந்து கவனிக்கணும் சிவா. அதாவது வெளிப்படைத்தன்மை வேணும். கரெக்ட். எதுவாக இருந்தாலும் தப்பு பண்ணாலும் வெளிப்படையாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. சரி, அதை நேரவே சொல்லிட்டு போயிடலாமல் குதிரை பேரம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? என்ன தயக்கம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் குரல் கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தோழமை சுட்டு கொடுத்துன்னுக்கிறாங்க. நம்ம ஒரு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தலைமைச் செயலகத்திலிருந்து மேலிடமிருந்து யாரோ ஆதரவு கொடுக்கின்றார்கள். யாருங்க அந்த யாரோ? எடப்பாடியா? இல்லை அமித்ஷாவே அங்கே உட்காந்துன்னு ஆதரவு கொடுத்துன்னுக்கிறாரு. அந்த யாரோன்னு சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லையா? அதே மாதிரி தான் இது அரேபிய பாணி குதிரை சந்தை நடக்கின்றது. ஏன் குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போங்களேன். எல்லாரும் அதைத்தானே சொல்கிறாங்க. சந்தை நடக்குதுன்னு சொன்னால் ஆமாங்க சந்தை தான் நடக்குது, யாரும் வாங்கலை யாரும் விற்கலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதாவது ஈயம் பூசினா மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு ஏதோ இது பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. சரி பார்ப்போம். அவருங்க வந்து சமூக நீதி பாதுகாப்பு துறை அப்படி ஒன்று இல்லை, சமூக நீதி பாதுகாப்பு வாரியம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஐயா ஆசிரியர் மானமிகு வீரமணி அவர்களை தலைவராக போட்டால் சமூக நீதி நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன ஒரு சமூக நீதி மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் பாஜகவை எதிர்ப்பதற்கு தாவேகாவும் திமுகவும் தேசிய அளவில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. இதற்கு வந்து வைகோ போன்றவர்கள் வந்து இதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்களையும் கிண்டலாக முன்வைத்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது நீங்கள் யாரோட உங்களுடைய யுத்தத்தை நடத்துகின்றீர்கள் அதை வச்சே வந்து நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்றது சொல்லலான்னு ஒரு கருத்து ஒன்று இருக்குது. இன்றைக்கு ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது கூட்டணி அமைஞ்சிடுச்சா அதுவே தெரியல. கூட்டணி இன்னும் அமையல. இன்னும் கூட்டணியில தாவேக்கால இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே வைகோக்கும் திருமா அவர்களுக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவுகின்றது. அதை பார்க்குறீங்களா? அதே மாதிரி அந்த வைகோ அவர்கள் போறாரு, அந்த ஏதோ ஒரு எல்லாமா சேர்ந்து கை தூக்கிட்டு நிற்கிறாங்க இல்லையா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்காரு, அவருக்கு பக்கத்தில் அண்ணன் திருமா அவர்கள் இருக்காரு. வைகோ வந்த உடனே அவர் அனுப்பிட்டு வைகோவை இவர் பக்கத்தில் நிற்க வச்சுன்னு ஃபோட்டோ எடுக்கிறதா நம்ம பார்த்தோம். எப்படி இந்த சினிமாவில் இப்போ இந்த குறியீடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வைகோ அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறது, திருமா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வைகோவை கொண்டு வராங்களோ, இதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்களோ. திருமா அவர்கள் வேண்டாம் எங்களுக்கு வைகோ போதும் அப்படின்னு. அதனால தான் வைகோ வந்து திருமா அவர்களை இந்த மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணுறாரா, நோபல் பரிசு கொடுக்கலான்னு. அவரும் உடனே வந்து நோபலுக்கு பரிசு கிடைச்சா சந்தோஷம்ன்றாரு. இவர் உடனே வந்து அது வருத்தப்பட்டிருந்தால் நான் வந்து வார்த்தைகளை திரும்ப வாங்கி கொள்கிறேன்றாரு. எங்கேருந்து வாங்குறது? எந்த கடையில் போய் வாங்குறது நீங்கள் சொன்ன வார்த்தையை? இது நிறைய வந்து உள்குத்து இருக்குது சிவா. எப்படி வைகோ வந்து அந்த அவர் கட்சின்னு சொல்லினுக்கிறாரு, ஆனால் அவர் கட்சி கிடையாது. அந்த 2 எம்எல்ஏக்களும் அவங்க வந்து டெக்னிக்கலி திமுகவை சார்ந்தவர்கள். இவர் சொன்னால் அவங்க கேட்கலையோ, அந்த மாதிரி தான் வந்து விசிகாலையும் அண்ணன் திருமா அவர்களுக்கு நடந்துனுக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கவனிக்கணும், ப சிதம்பரம் அவர்கள் வந்து திருமா அவர்களை சந்திக்க போகின்றார். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இவர் போய் பார்க்குறாரு, அப்போவே கரண்ட் போயிடுச்சு, 1 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் ஏசி இல்லாமல் உட்காந்து பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு அது திருமா அவர்களும் அதை சொல்லியிருந்தார். ஆனால் வன்னியரசு அவர்கள் வந்து அப்படி எதுவும் நடந்தால் தெரியலையாங்க, ஏதோ மராமத்து வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறார். கட்சி தலைவரே ஒன்று சொல்லியிருக்கும் போது அந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னு மறுத்து பேசுகின்ற, இல்லை வந்து அதை விட்டு விலகி பேசுகின்றார் உங்கள் கட்சி எம்எல்ஏ அப்படின்னா, அப்புறம் வைகோ நிலைமை தான் திருமாவுக்கும் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? அதனால தான் போல இது வைகோவும் திருமாவும் இப்போ ஒரு பெரிய வார்த்தை யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ பாஜகவை எதிர்ப்பதற்கு தாவேகா திமுக ஒன்றிணையணும் அப்படின்னு திருமா சொன்னதுடைய அர்த்தம் மீனிங் எப்படி புரிந்து கொள்வது? எப்படி சாத்தியமா? எப்படி சார்? பாஜகவை எதிர்க்க வேண்டும். பாஜக வந்து பாசிச சக்தி, அதானே ஆர்எஸ்எஸ் பாஜக, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி, இதுதான் உங்க கருத்து அப்படின்னா, அங்கேருந்து ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு பாராட்டு தெரிவித்தா ஒத்துப்பீங்களா?
இன்றைக்கி திரும்ப அவர்கள் பேசியிருக்கார். என்னுடைய பிறந்த நாளுக்கு டெல்லியிலிருந்து ஃபோன் வந்தது, அது 11 அப்படின்னு லேண்ட்லைன்லேருந்து வந்தது, அது யாருன்னு தெரியலையே, நான் எடுக்கலை. ஆனால் இப்போல்லாம் நம்பர் வரும்போதே அது என்ன அப்படின்னு காமிக்கும்ல, அது ஏதோ சட்டம் வேறு கொண்டு வந்துக்கிறாங்கல்ல. அப்புறம் இவர் திரும்பி அடித்தாராம், இவர் எதுக்கு அடித்தாருன்னு தெரியல. நம்பர் தெரியல, எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு திருப்பி கூப்பிடணும்? சரி ரைட்டு, யாரோ என்னோன்னு கூப்பிட்டுருக்காரு, அங்கே சொன்னாங்களா அது மாதிரி ஹோம் மினிஸ்டர் உங்களோட பேசணுன்றாரு அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், திருமாஜி அப்படின்னாராம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாராம், இவரும் நன்றியும் சொன்னாராம். இதை வேற ரொம்ப பெருமையாக அவர் சொல்லி கொண்டார். நாங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சார்ந்த ஒருத்தர் பாராட்டுகின்றார் அப்படின்னும் போது இங்கே தான் ஒரு பாயிண்ட்டை பிடிக்கணும். ராகுல் காந்தி ஏன் சொல்லலை? என்னவோ நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? பாஜகவை எதிர்ப்பதற்காக இவர் இங்கே அணி சேரணுன்றாரு, அங்கே பாஜகலேருந்து வாழ்த்து தெரிவிக்கிறான்றாங்க, காங்கிரஸ்லேருந்து அவங்க எதுவுமே வாழ்த்து தெரிவிக்கவில்லை. நம்ம முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரான்னு தெரியல. நிறைய கணக்கு இங்கேயோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். சிவா, உங்க முன்னாடி தெரியுதா? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164